இந்த நூல் வந்து முதல் நூலாக வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய பெருமை. அது மட்டுமல்ல, இதில் 1000 பிரதிகளை வாங்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொது நூலகங்களுக்கும் இந்த நூலை விநியோகம் பண்ணாங்க. அது வந்து அப்படி ஒரு ஒரு சிறப்பு பெற்ற இந்த நூல் வெளியிட்டதில் மணிமேலை பிரசத்தில் எவ்வளோ நூல்கள் வெளியிடுறோம். ஆனால் சில நூல்கள் மனசுக்கு ஒரு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் தருது. அப்படிப்பட்ட நூல்கள் இந்த நூல். இதுல இருக்கிற ஏதாவது ஒரு முக்கியமான குறிப்புகள் சொல்லலாமா? இதுல வந்து என்னன்னா, அவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவரோட வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து சாதுரியமாக பேசுவாரு அப்படிங்கிறத பத்தி ஒண்ணு வருது. யாதவர் கல்லூரிக்கு முதல்வர் போயிருக்கார், மதுரை. அங்க போயிருக்கும் பொழுது இவர்கள் பொய் சொல்ல யாதவர்கள் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்பட தெரியாதவர்கள் அப்படி இந்த யாதவர்கள் சொல்லி இவர் சொன்னதை பத்தி ரொம்ப சுவையாக இந்த நூல்ல வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. நிறைய சொல்லலாம். அது அவரோட வந்து எப்படி சில விஷயங்களை வந்து கூர்மையாக கவனிச்சு அந்த நேரத்துல வந்து பளிச்சுன்னு வந்து அந்த சாதுரியமான அந்த சிந்தனை எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நிறைய குறிப்புகள் இந்த நூல்ல, வாழ்க்கை சம்பவங்களும் இருக்கு. அவரோட பேச்சு ஆற்றலை பத்தி ரொம்ப நல்ல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. கலைஞர் அவர்களை பற்றி பேசும்போது உங்களுடைய புகழ் தகுந்த பிரபலமானவர்கள் விலாசங்கள் உலகெங்கிலும் இருக்கிற ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இது தொடங்கின பின்னணி பற்றி முதல்ல சொல்லுங்க. இது வந்து ஆரம்பத்துல வந்து விலாசங்களை மட்டும் தொகுத்து விற்பனை பண்ணி விலை வச்சு நீங்க வந்து பணம் சம்பாதிக்கிறீங்களான்னு சிலர் கேட்டது உண்டு. ஆனா இது வந்து ஒரு இலக்கியமான ஒரு இலக்கியம் முக்கியத்துவம் இணைஞ்ச புத்தகம் நான் சொல்லலை. ஆனால் பயனுள்ள புத்தகம். ரொம்ப வேண்டாம், இப்ப நம்ம வந்து கலைஞர் தொலைக்காட்சியிலே சந்தித்த வேளையில் வேற யாரும் அழைக்கலாம்னு சிந்திக்கிறதுக்கு இந்த நூல் உபயோகப்படும். 5500 பேர்களுடைய முகவரிகள், பெயர்கள் பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. நாடக கலைஞர்கள், அரசியல்வாதிகள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பத்திரிகையாளர்கள், இப்படி எல்லா துறையை சேர்ந்தவர்களோட இதுவும் அதில் இருக்கு. இது வந்து ஆரம்பத்தில் என்ன யோசிச்சோம்னா, திரையை பற்றி நிறைய நூல்கள் வந்திருக்கு. இது போன்ற விலாசங்கள், சினிமா கைடு அதெல்லாம் வந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக எல்லா துறையும் சேர்ந்து எப்படி செய்வது அப்படிங்கிறத சிந்திச்ச போது நானும் சகோதரர் லேனாவும் வந்து என்ன யோசிச்சோம்னா, தொலைபேசி புத்தகத்தை எடுத்தோம். அதில் இந்த முக்கியமான பேர்கள் CHO அப்படிங்கிற வர பேரை முதல்ல எடுத்து எழுதிக்கிறது. அது வந்து எப்படி எழுதுறதுன்னா, ஒரு சிறு அட்டை ஒன்று எழுதி அதில் அட்டையை எழுதி, அப்போ வந்து கணினி இல்லாத காலம், அது 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நூல் முதல்ல வெளிவந்த போது உள்ள விஷயத்த சொல்றேன். அந்த அட்டையை எடுத்து போட்டுட்டு சேர்த்துக்கிட்டே வந்து மெல்ல 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 அந்த குருவி வந்து இந்த தானியம் சேர்க்கிற மாதிரியா சேர்க்கறதுல பிரிவுகளை மெல்ல மெல்ல பிரிக்க ஆரம்பிச்சோம். அதன் பிறகு இந்த இதுல இருக்கக்கூடிய தொடர்பு கொண்டு இந்த விலாசம் சரியா இருக்கா, உங்களோட இது தொலைபேசி எண்கள் எதுவும் மாற்றம் தேவையா அப்படின்லாம் சொல்லி நம்ம கேட்டு அதை செய்வோம். அப்படி செய்யும் பொழுது இதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள், அவர்கள் சொல்ல வேண்டிய புதிய செய்திகள் எல்லாமே சேர்ந்ததுனால ஒரு முழுமையான நூலா இதுல சில தொலைபேசி எண் வரதே விரும்பாதவர்கள் கூட இருப்பாங்க. எங்களுடைய பிரைவசி கடிதம் கூட அப்படின்னு நினைக்கிறது இருக்காங்க. அதுல பேரை குறிப்பிட்டே சொல்லிடுறேன். எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி அம்மா, ரவி, ரொம்ப நல்ல காரியம் செய்யறீங்க. எங்களை வந்து நம்மளோட வாசகர்களுக்கும் நம்ம ரசிகர்களுக்கும் நீங்க கொண்டு போய் எங்களை வந்து அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு எனக்கு பாலமா இருக்கீங்க. சரி, ஒரே ஒரு வேண்டுகோள் சொல்லாமா, இதே மாதிரிதான் ஒரு வேண்டுகோள் சொல்லலாமா அப்படின்னா, நல்லா சொல்லுங்கம்மா அப்படின்னா, விலாசம்லாம் போடுங்க, இந்த தொலைபேசி எண் மட்டும் வேண்டாம், என்னோடதை மட்டும், நான் மற்றவர்களை பற்றி நான் எதுவும் அவங்க கருத்துக்கு நான் எதுவும் சொல்லலை, என்னோட தொலைபேசி எண் மட்டும் போட வேண்டாம்னு 2ஆம் பதிப்புல சொன்னாங்க. 28 பதிப்புல இன்னும் அவங்களோட தொலைபேசி எண் அவங்க விலாசத்தோடு சேர்ந்து வந்ததில்லை. எப்ப அவங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு இதுல வந்து அவங்களுக்கு தொந்தரவுகள் இருக்கோ, அவங்க என்ன சொல்றாங்க, கொஞ்சம் அகாலமான நேரங்கள்ல பேசி நான் உங்களோட பேச நம்மளுக்கு இருக்க புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க, கடிதமா நான் பதில் போடுறேன் சொல்லி அந்த மாதிரி சொன்னவர்கள் மிக குறைவு. ஒரு எல்லாமே எப்பவுமே விஷயத்துக்கு வந்து உண்மையும் இருக்கு, தொந்தரவும் இருக்கு. டெலிபோன்
உதாரணமாக ஈரம் காயத்து முன்பே இருக்காங்க சரி பண்ணிட்டோம். அப்படின்னால என்ன துறைகள் எல்லாம் இதுல வழக்கறிஞர்கள் அவங்களோட வந்து சிறப்பு பல் மருத்துவ இதய மருத்துவரா அந்த பிரிவு ஒரு பெயரை குறிப்பிட்டு அடைப்பு வந்து இந்த துறையில சிறப்பெற்றவர்கள்ங்கிறத நம்ம சொல்றோம். அப்புறம் வந்து பொதுநல செய்பவர்கள், திரைத்துறையிலே பிரிச்சிருக்கோம். தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், நடிகைகள், நடன இயக்குநர்கள், அந்த மாதிரி எல்லா பிரிவுகளும் அதுல வந்து நீதிகள், அது மாதிரி எல்லாம் எந்த சமூகத்தை சேர்ந்த எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் இது அப்படிங்கிற மாதிரியாக நம்ம வந்து அதை செஞ்சிருக்கோம். ஒரு முழுமையான நூலாக, ஒரு இலக்கியம் தரம் அதிகம் இல்லாவிட்டாலும் கூட நன்கு விற்பனையாகக்கூடிய ஒரு அருமையான புத்தகமாக இது இருக்கு. அடுத்ததாக சகோதரருடையது இந்த ஒரு பக்க கட்டுரைகள். அவர் தொடர்ந்து எழுதிட்டு வர அந்த ஒரு பக்க கட்டுரைகள் ரொம்ப பிரசித்தம். அதுல வந்து 500 ஒரு பக்க கட்டுரைகள் இணைத்து ஒரு புத்தகமாக உருவாக்கி இருக்கீங்க. இதை பற்றி சொல்லுங்களேன். இது வந்து முதல்ல வந்து 1000 ஒரு பக்க கட்டுரைகள் வந்து இப்போ ஒரு கடந்த 33 ஆண்டுகளாக எழுதிட்டு வர்றாரு இல்லைன்னா, இந்த வாழ்வு முன்னேற்ற கட்டுரைகளை என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு பாகமாக 60 கட்டுரைகள் கொண்டது ஒரு பாகம். அதே மாதிரியாக ஒரு 22 பாகங்கள் தனித்தனி சிறு நூல்களாக வந்திருக்கு. அதனால யோசிச்சோம், இது தனித்தனி புத்தகமா இல்லாமல் ஒரு தொகுப்பாக செய்யலாமே அப்படின்னு சொல்லி 1000 ஒரு பக்க கட்டுரைகளை தொகுத்து 1400 பக்கங்கள் ஒரு முழு நூலாக வெளியிடுவதுன்னு யோசிச்ச போது என்ன, அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிந்திச்ச போது என்ன தோணுச்சுன்னா, ஒரு ராமாயணம், மகாபாரதம் போன்ற காவியங்கள், பெரிய பெரிய சரித்திர நாவல்கள், பெரிய வந்து டிக்ஷனரிகள் போன்ற பருமனான நூல்கள் சுலபமாக விற்பனை ஆகும். ஆனால் ஒரு வாழ்வு முன்னேற்ற நூல், இவ்வளவு பருமனான நூல், 500 ரூபாய் விலை உள்ள புத்தகம் விற்பனை ஆகுமா, வரவேற்பு இருக்குமா என்று சற்று சிந்தித்தான் இதனை வெளியிட்டோம். மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மற்ற சராசரி நூல், உதாரணமாக 50 ரூபாய் 60 ரூபாய் விலை உள்ள நூல்கள் எந்த அளவுக்கு விற்பனை ஆகுமோ அந்த அளவுக்கு இந்த நூல்களும் விற்பனை, இந்த பிரதிகள் விற்பனையாகி 3 பதிப்புகள் முடிந்து விட்டன. இப்ப 4ஆம் பதிப்பு இருக்கு. 1000 முடிந்து 1000 வரை புத்தகமாக சென்னை கண்காட்சியில் இந்த நூல் வெளியீட்டு விழாவை செய்கிறோம். அதில் வந்து குமுதம் ஆசிரியர் டாக்டர் எஸ்.ஏ.பி. ஜவஹர் பழனியப்பன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள், டைரக்டர் பாலச்சந்தர் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஒரு 33 எழுத்தாளர் நூல்களை ஒரே நேரத்தில் வெளியிட்டிருந்த ஒரு நல்ல ஒரு இலக்கிய நிகழ்வாக அதனை நடத்த இருக்கிறோம். இந்த விலை பற்றி நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு வந்து ஒரு பதிப்பாளராக இவ்வளவு ஆண்டு அலுவலகங்க விலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வாசர் வாங்கறதுக்கான ஒரு கிரைட்டீரியா? நிச்சயமா விலை வந்து ஒரு அந்த நிர்ணய விற்பனையையும் அவங்களோட தேர்ந்தெடுக்கிறதை நிச்சயமா நிர்ணயிக்குது. பெரும்பாலான நூல்கள் ஒரு 70 ரூபாய்க்குள்ளே இருந்தால் மிகவும் நல்லது, 30 ரூபாய்க்குள் இருந்தால் மிகச்சிறப்பு, 100 ரூபாய் இருந்தால் பரவாயில்லை, 100 ரூபாய்க்கு போனால் தான் வைக்க வேண்டும். இதுதான் இன்றைய நாம் சொல்கின்றோம். நம் மக்கள் வந்து அதிகமாக நல்ல கருத்துக்களை கொடுத்தால் விலை பார்க்க மாட்டார்கள் என்பது எல்லா நூல்களும் பொருந்தும். உதாரணமாக ஒரு கவிதை என்றால் ஒரு 50 ரூபாய் திணறும். நான் சொல்றது சராசரியாக வாசகர்களின் ஒரு கண்ணோட்டமாக. நான் கடந்த 32 ஆண்டுகளாக பதிப்பாளனாகிறேன். அந்த அனுபவத்திலே சொல்றேன், விலை நிச்சயமாக அவர்கள் மிகவும் விருப்பமாக எடுப்பார்கள்.